கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 77வது நாள். இன்றைக்கி ப்ராக்டிஸில் நம்ம டிஃபென்ஸில் பேசிக்காக சில தப்புகள் பண்ணுவோம். அதை எப்படி சரி செய்கிறதுன்னு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். எப்பவும் போல் புல் பாடி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணோம். கபடியில் அப்பன்ஸுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ப்ளே, ஆனால் டிஃபென்ஸு அப்படி இல்லை, அது ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம செயல்படுறது. அதனால் நம்ம எப்போயுமே டிஃபென்ஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டிஃபென்ஸை பொறுத்தவரைய இப்போ ரைடரை பிளாக் பண்ண யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாலும் நம்ம டிஃபெண்டர்ஸ் எல்லாம் குழுவாக சேர்ந்து செயல்படணும். உதாரணமாக இப்போ கவர் மறைக்கிறாருன்னா எல்லோரும் சேர்ந்து செயல்படணும், கார்னர் மறைக்கிறாருன்னா எல்லோரும் சேர்ந்து செயல்படணும். அதே மாதிரி இப்போ ஆங்கில யாராவது எடுக்கிறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து செயல்படணும். டிஃபென்ஸை பொறுத்தவரை நம்ம எப்போயுமே இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எப்போயுமே நீங்கள் 7 பேர் சேர்ந்து டிஃபென்ஸ் பிடிச்சி பழகுங்க. உதாரணமாக 7 பேர் டிஃபென்ஸில் இப்போது யாராவது ஒருத்தர் பிளாக் பண்ணால் 7 பேரும் போய் எடுங்க. அதே மாதிரி 6 பேர், 4 பேர், 3 பேர், 2 பேர், இப்படி எத்தனை பேர் நீங்கள் டிஃபென்ஸ் பிடிச்சாலும் கரெக்டாக ஒன்றா செயல்படுங்க. இப்படி டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ஒரே மைண்ட் செட்டில் ப்ளே பண்ணுறப்போ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது ஈஸியாக நம்ம சரி செஞ்சிடலாம். இப்போது ரைடர் கவருக்கு நல்லா ரீச் விடுறப்போ கார்னர் யோசிக்காமல் பிளாக் பண்ணுங்கள். அவர் பிளாக் பண்ண உடனே மிச்சம் இருக்க எல்லாரும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கையோ காலோ ஹிப்போ டக்குன்னு எடுத்து லாக் பண்ணிடுங்க. ரைடர் கார்னருக்கும் இன்னுக்கும் நடுவில் போனஸ் போடுறப்போ கார்னர் மாற்றுக்கால் ஆங்கில் எடுங்க. இன்னும் அந்த போனஸ் போடுற காலை ஆங்கில் ஹோல்டு பண்ணுங்கள். ரைடர்ஸ் எப்போவுமே போனஸ் போட்டு வேகமாக கோட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி காலை தட்டி விட்டு அவங்கள டைவர்ட் பண்ணால் மட்டும்தான் கவரோ கார்னரோ ரைடரை பிளாக் பண்ண முடியும். இப்போது ரைடர் கார்னருக்கு ஸ்பீடாக ரீச் விட மூவ் பண்ணுறப்போ பின்னாடி ஃபாலோ பேக் அடிக்க வந்தாங்கன்னா கார்னர் ஏறாமல் நின்று அவங்களாம் மறைங்க, இல்லைனா மண்டை போடுங்க, ஏதாவது ஒரு பிளாக்கிங் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாளில் அடுத்தடுத்த டிஃபென்ஸ் ஸ்கில்லை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.